அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமியில் 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய எபிசோட் 6. ஸோ இதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ஸ் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்டோட டியூட்டி, லெஃப்ட் ஹேண்டோட டியூட்டி, அது இல்லாமல் வந்து ஸ்வரங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி மீட்டணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இரண்டாவது எபிசோடில் வந்துட்டு வீணையை எப்படி டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஈவன் மியூசிக் பற்றி அந்தளவுக்கு தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக டியூன் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி பார்த்தோம். தேர்ட் எபிசோட்லேருந்து நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சரளி வரிசைகளில் 1, 2, 3 மூணுமே ரொம்ப தெளிவாக வந்து இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து சரளி வரிசையோடைய 4வது வரி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன வரி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சரிகம பதனிசா சானிதப்ப மகரேசா பார்த்தோம். அடுத்த லைன் வந்து சரி சரி அந்த ரீயோடு முடிக்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் சரிக பார்த்தோம். இப்போ காவுக்கு அடுத்து என்ன வரும்? மா வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும்னா சரிகமா பதனிசா சானிதப்ப சானிதப்ப மகரேசா ஸோ அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ ஒரு தடவை வந்து நம்ம முதல் 3 லைனோடைய தேர்ட் ஸ்பீடையும் ஒரு தடவை நம்ம ரிவைண்ட் பண்ணி வாசித்து பார்ப்போம். சரிங்களா? கையில நல்லா எண்ணெய் தொட்டுட்டு உட்காருங்க. அப்பதான் கை நல்லா வழுத்திட்டு போகும். ஒரு தடவை ஸ்ட்ரிங்குக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. டியூன் பண்ணிட்டு உட்காரது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை தேர்ட் ஸ்பீட் மட்டும் வாசிச்சுப்போம். முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது லைன் பார்ப்போம். ஸோ 4வது லைன் என்ன அப்படின்னா சரிகமா 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 பாதனிசா அதே மாதிரி தான் தட்டுறப்பெல்லாம் நம்மளுக்கு தாளம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தாளம், ஓப்பன் தாளம், சரிகமா தாளம், தாளம் மா சாதாளம் புரியுதுங்களா? எப்பயும் வாசிச்ச மாதிரி தான். ஒரு லைன்ல முதல் பாதி வந்து லகுல வந்துடும், அடுத்த பாதி வந்து திருதத்துல வரும். ஸோ திருதத்துல வரும்போது 2 தாளம் வருது. ஓகேங்களா? சரிகமா சாதாளம் தாளம் மா சாதாளம் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இதில் வந்து எங்கெங்க தாளம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ செகண்ட் ஸ்பீட் போகும்போது எப்பயும் போல் முதல் வரி ஃபுல்லாக தாளம் வராது. 2வது வரியில் முதல் பாதி ஒரு தாளம், 2வது பாதி ஒரு தாளம். அதே மாதிரி 3வது வரி ஃபுல்லாக தாளம் வராது, தொடக்க தாளம் மட்டும்தான். 4வது வரியில் முதல் பாதி ஒரு தாளம், 2வது பாதி ஒரு தாளம். ஓகேவா? ஸோ நான் ஒரு தடவை பாடி காமிச்சிடுறேன். சரிகமா 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 பதனிசா சானிதப்பா 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 மகரேசா. ஓகேவா? இரண்டாவது
ஸ்பீடுன்னு வரும்போது ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரங்கள் வருது. ஓகேவா? சரி கமா சரி கமா தாளம் கமா பாத நீ சா சா நீ த ப சா நீ த ப தாளம் மாகரி சா. ஓகேங்களா? ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான் வரும். ஸ்வரங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்குன்றது இப்போ ஒரு 3 லைன் வாசிக்கவுமே உங்களுக்கு நல்ல மெமரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்வரங்களை மனப்பாடம் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை ஓட ஆரம்பிச்சிரும். ஸோ திருப்பி ஒரு தடவை செகண்ட் ஸ்பீட் வாசிச்சு காட்டுறேன். சரி கமா சரி கமா சரி கமா பாத நீ சா சா நீ த ப சா நீ த ப சா நீ த ப மாகரி சா. ஓகேங்களா? இதோட செகண்ட் ஸ்பீட் முடியுது. தேர்ட் ஸ்பீட் வந்து ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் பேசப்படுது. சரி கமா சரி கமா சரி கமா பத நீ சா சா நீ த ப சா நீ த ப சா நீ த ப மாகரி சா. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான் முதல் 2 வரி வரும்போது நம்மளுக்கு வந்து தாளம் வந்து வராது, தொடக்க தாளம் மட்டும்தான். அடுத்த 3வது வரிக்கு ஒரு தாளம், 4வது வரிக்கு ஒரு தாளம் வருது. ஓகேங்களா? முதல்ல தொடக்க தாளம் போட்டுட்டு 3வது வரும்போது ஒரு தாளம், 4வது வரிக்கு ஒரு தாளம் வருது. சரிங்களா? ஸோ ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் நம்ம பாட போறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி கமா சார் எப்படின்னா இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஸ்பீடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் போக போக தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்பீடை நல்லா இழுத்து வாசிச்சுட்டு செகண்ட் ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி இழுத்து வாசிச்சுட்டு தேர்ட் ஸ்பீடை நல்லா இழுத்து வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் போக போக உங்களுக்கு வந்து ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கே கற்றுக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ளோ வரல, இந்த மாதிரி ஸ்பீடு வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ண வேணாம். சல்லி வருஷம் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்னொரு தடவை வாசிக்கலாமா? சரி கமா சரி கமா சரி கமா பத நீ சா சா நீ த ப சா நீ த ப நீ த ப மாகரி சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து 4வது வரி முடியுது. ஸோ இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கண்டினியூவிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டினியூவிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து 1வது வரி 2வது வரி 3வது வரி 4வது வரி தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூவிட்டி வரும். ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டே நேராக தேர்ட் ஸ்பீட் போக வேண்டாம், ஏன்னா இப்போ நம்ம பிகினர்ஸாக தான் இருக்கும். ஸோ நேராக நம்ம தேர்ட் ஸ்பீட் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முதல் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைனை கண்டினியூஸாக வாசிங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீடு அதே மாதிரியே எடுத்து 1 2 3 4ன்னு கண்டினியூஸாக வாசிங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பீட் எடுத்துட்டு அதே மாதிரியே கண்டினியூஸாக வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா கண்டினியூட்டி வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நீங்கள் வந்து 15 லைன்ஸ் வந்து தனித்தனியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக ஜண்டவரிசை போகாமல் அந்த 15 லைனையும் தொடர்ந்து கேப் இல்லாமல் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் வாசிக்கும் போது தான் நாங்கள் வந்து ஜண்டவரிசைக்கு போவோம். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ரெகுலராக 1 மாற்றி 1, அதாவது ஒரு லைன் முடிச்சோமா 2வது லைன் முடிச்சோமா 1 2 சேர்த்து வாசிக்கணும், 1 2 3 அப்படி சேர்த்து வாசிக்கும் போது உங்களுக்கு 15வது லைன் வரும்போது நீங்கள் எல்லாத்தையுமே கண்டினியூட்டியாக வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் கேட்டவங்களுக்காக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் வாசிச்சுட்டு நீங்கள் வாசிக்கிறது கரெக்டாக இல்லையா செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி அனுப்பி விடுங்க, நான் செக் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.